இப்படியே ஆடி படுக்கணும் நேரம் போது அப்படி அங்கே சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு ஆனால் ஓய்வெடுக்கு நேரத்தில் பார்த்தாயா நாட்டு மக்கள் கூட்டத்து வருகிறார்கள். உண்மைதாங்க. என்னவென்று பார்க்க வேண்டும். ஓடிவா. நீ விட்ட கலகானாத்த காட்டு பண்ணி நோண்டி போச்சா? நாத்து பார்த்து பார்த்து விட்டாங்க. சரியாகட்டும். பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டதுனால நாட்டை விட்டா போறீங்க. ஏண்டா ஒரு நாட்டு மனம் நான் இருக்கின்றேன். உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா? கண்டிப்பா. ஐயா ஐயா லிஸ்ட் எத்தனை ஐயா என்ன ஓணும் எத்தனை லிஸ்ட் ஐயா பேரால கையெழுத்து போட்டா போதா எங்களுக்கு. ஏய் உங்களுக்கு என்ன தேவை என்னன்னு கேளுங்க. இந்த வருடம் முழுக்க நீங்க வரி பணத்தை கேட்பீங்க இல்லையா? ஆமாடா. அந்த வரி பணத்தை தள்ளுபடி பண்ணிட்டா அவ்வளவுதானே. ஏய் இது முதல் கொண்டு எனக்கு செலுத்த வேண்டிய கப்பமத்தை இந்த வருடம் முழுக்க நீங்க செலுத்த வேண்டும். அட 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 பச்சடா டேய் மன்னருக்கு இறக்குற கொண்டா இறக்குற போர்குரு கொண்டா நான் சொல்றான் பாருடா போர்குரு கொண்டா. ஏய் சரியாகட்டும். உங்களுக்கு தேவை அத்தை உதவி செய்து விட்டேன். இந்த வருடம் முழுக்க நீங்க வரி பணம் வேணாம்னு சொல்லிட்டீங்க. ஆமாடா. எனக்கு சந்தோஷம். அடுத்த முறை நாங்க பயிரிடுறதுக்கு எங்களுக்கு வெதனல்ல இல்ல. அதனால ஊதாரி குத்தி அட மூதேவி அது என்னடா ஊ வேற ஏன் வேற? ஏய் உங்களுக்கு தேவை விதைகள். இதப்பா என் நாட்டின் அரண்மனை நெற்காய்த்து தந்து விடுகிறேன். தேவை விதைகள் எடுத்து நல்ல முறையில் பயிரிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாருங்கள். எப்படி
உங்களுக்கு தேவையான அத்தனை உதவி நான் செய்து விட்டேன். குடிமக்களே நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன தெரியுமா? அந்த கொடிய மீன்களை இப்பொழுது சென்று வேட்டையாட வேண்டும். அதற்காக வீட்டுக்கு ஒருவராக புறப்பட்டு வர வேண்டும். அந்த கொடிய மீன்களை வேட்டையாட வேண்டும். மன்னரே ஆளுக்கு ஒரு ஊரு கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஊரு சொல்லிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் ராமண்டா. ஊருக்கு ஒரு ஆளா? ஏய், நான் கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க. வேற காதி வேற போணும். நீ சத்தமா கூப்பிடு. ஏய் முனியா. ஓடா. ஓடா. ஏய் கணக்கா. சீக்கிரம் வாங்கடா. அட எங்க? ஏய், இப்ப அனைவரும் ஒன்று சேர்ந்து வேட்டையாட செல்ல வேண்டும். கடவுளி, கடவுளி, இது சாதாரண கனி கிடையாது. ஆண்டவர் எல்லாம் நமக்கு கிடைத்த கனி. அப்படியாங்க. இந்த கனியை 48 நாட்கள் பூஜை வைத்து நீ புசித்தால் நமக்கு மயிலை பிறக்கும் என்று ஆண்டவனை குறிக்கின்றார். அப்படியாங்க. இனி முதல் கொண்டு உன் விரதத்தை நீ ஆரம்பித்து விடு. நான் காட்டுக்கு சென்று வேட்டையாடி விட்டு மக்கள் குறை தீர்த்து பிறகு வருகிறேன். அப்படியே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இப்போ எங்க செல்ல தெரியுமா? வேட்டையாட. எப்படி செல்ல தெரியுமா? வேட்டையாடிவே. வரும்போது 2 வாங்கி வச்சுன்னு வந்துட்டான். நான் போயிட்டு சாப்பிடலாம், வெயிட் பண்ணும். நடு கானகத்தில் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்து விட்டது. ஆகையால் இதோ பாத்தைய ஒத்தையடி பாதை. இந்த பாதை வழியாக சென்றால் நம்முடைய நாடு கனகுடி வந்துவிடும். ஆமாண்டா, அங்கே சென்று நீர் அறிந்து விட்டு பிறகு செல்வி வீட்டுக்கு புறப்படுங்க. என்னடா நாங்க நாட்டுக்கு போயிருக்கோம். ஆமாண்டா. மகாராணி அம்மா மன்னர் எங்கடி கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? மன்னர் எங்கே என்று கேட்டால் வேட்டையாடி விட்டு வீட்டோடு வந்து இருக்கிறார். என்ன வேண்டும்? பத்திரமா புறப்படு. வேட்டையாடி 3 திசையில வேட்டையாடி விட்டு இருப்பது ஒரு திசை. அந்த திசைக்கு செல்லும் பொழுது குடிமக்களோ காவலி காரணமாக நாடு திரும்பிட்டார்கள். இருந்தாலும் ஒரு நாட்டு மன்னனாகிய நான் அந்த திசைக்கு சென்று வேட்டையாடி விட்டு பிறகுதான் செல்ல வேண்டும். இருந்தாலும் எனக்கும் தாகம் அதிகமாகிவிட்டது. அதோ குளக்கரைக்கு நீர் அருந்திவிட்டு பிறகு செல்ல வேண்டும் வேட்டையாட.